வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று காம்ப்ளெக்ஸ் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்குவதில் நார் கேட்டுகள் மற்றும் சக்தியை வெளிப்படுத்துகிறோம். உங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கான திறவுகோலான NAND, XOR மற்றும் XNOR கேட்டுகள் திறம்பட ஒருங்கிணைந்து அறிவை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் படிப்படியான அணுகுமுறை மூலம் நாங்கள் உங்களை வழிகாட்டுகிறோம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் NAND கேட்டை பயன்படுத்தி NAND, XOR மற்றும் XNOR கேட்களை கட்டமைக்க முடியும் மற்றும் NOR கேட்டை பயன்படுத்தி NAND, XOR மற்றும் XNOR கேட்களின் டேபிள்களை உணர்ந்து சரிபார்க்கவும் முடியும். NAND கேட்களிலிருந்து NOR, XNOR மற்றும் XOR கேட்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் ஆராய்வோம். இதற்கு உங்களுக்கு பின்வரும் கருவிகள் தேவைப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட DC மின் சப்ளை 0 to 30 volt 3 ampere 1, பிராபுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, மூக்கு இடுக்கி 1. உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் அல்லது கூறுகளும் தேவைப்படும். பிரெட்போர்டு 1, IC 7402 2, மினியேச்சர் டாகல் ஸ்விட்சஸ் 2, ஹுக்அப் ஃபயர் தேவைக்கேற்ப, ரெசிஸ்டர் 330 ohms 1/4 CR25 1 மற்றும் LED 5 mm 1. அடிப்படைகளை உள்ளடக்கிய பிறகு NAND கேட் IC 7402 ஐ பயன்படுத்தி NOR கேட்டை கட்டுவதற்கும் அதன் ட்ரூத் டேபிளை சரிபார்ப்பதற்கு செல்லலாம். நடைமுறைக்கு செல்வதற்கு முன் நாம் லாஜிக்கல் சர்க்யூட்டை பார்ப்போம். இன்புட் A ஐ NOR கேட்டுடன் இணைக்கவும். இன்புட் B ஐ ஒரு தனி NOR கேட்டுடன் இணைக்கவும். அந்த இரண்டு NOR கேட்களின் அவுட்புட்கள் மூன்றாவது NOR கேட்டின் இன்புட்களுடன் இணைக்கவும். மூன்றாவது NOR கேட்டின் அவுட்புட் நான்காவது NOR கேட்டின் இன்புட்டுடன் இணைக்கவும். நான்காவது NOR கேட்டின் அவுட்புட் NAND லாஜிக்கை வழங்குகிறது. 4 NOR கேட்கள் இன்புட்டையும் NOR தலைகீழ் மாற்றங்களையும் மீண்டும் தலைகீழாக மாற்றவும் குவாட்ராப்பிள் இன்வர்ஷன் மூலம் NAND லாஜிக்கை அடையவும் உதவுகின்றன. இப்போது செயல்முறையை பார்ப்போம். தயாரானதும் தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். அவை நல்ல வேலை நிலையில் உள்ளவா என்பதை சரிபார்க்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் LED வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் IC பிரெட் போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். துல்லியத்திற்கான சர்க்யூட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து IC-யின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இன்புட்களுக்கு செல்லும்போது டாகல் ஸ்விட்ச்கள் 2 டெர்மினல்களும் பவர் செல்லும்போது சோர்ஸுடனும் கிரவுண்டுடனும் செல்லும்போது இணைக்கவும். மற்றும் ஸ்விட்ச்கள் S1 ஐ 2வது மற்றும் 3வது பின்களுடனும் மற்றும் S2 ஐ 5வது மற்றும் 6வது பின்களுடனும் ஒன்றோடு ஒன்று இணைக்கவும். 1வது பின்னை 8வது பின்னுடனும் 4வது பின்னை 9வது பின்னுடனும் மற்றும் 10வது பின் 11வது மற்றும் 12வது பின்களுடனும் முறையே இணைக்கவும். இறுதியாக பெறப்பட்ட அவுட்புட் 7402 IC-யின் 13வது பின்னிலிருந்து பெறப்பட்டது. இப்போது நாம் நமது விஷுவல் இண்டிகேட்டரை செட்டப் செய்வோம். IC-யின் அவுட்புட் பின்னுடன் எண் 11 ஒரு ரெசிஸ்டர் இணைக்கவும். இது LED-க்கு செல்லும் மின்சாரத்தை கட்டுப்படுத்தி எரிவதிலிருந்து அதை பாதுகாக்கும். பின்னர் LED-யின் ஆனோடை ரெசிஸ்டரின் ஃப்ரீ எண்டிலும் கேத்தோடை கிரவுண்டுடனும் இணைக்கவும். நீங்கள் சக்தியூட்டுவதற்கு முன் உங்கள் அசெம்பிளி கேட் சர்க்யூட் சரிபார்க்கவும். IC-ஐ சேதப்படுத்தும் அல்லது சர்க்யூட்டின் ஃபங்க்ஷனாலிட்டியை பாதிக்கக்கூடிய எந்தவொரு சர்க்யூட்கள் அல்லது தவறான இணைப்புகளையும் தவிர்க்க இது மிகவும் முக்கியமானது. எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் DC சப்ளை ஸ்விட்சை ஆன் செய்யவும்.
S1 மற்றும் S2 ஸ்விட்ச்களை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்குவோம். டாகல் ஸ்விட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 0-0 காம்பினேஷனை குறிக்கிறது. இதற்கு 00 எல்இடியை சரிபார்ப்போம். எல்இடி ஒளிர்வதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போது ஸ்விட்ச்கள் 01 காம்பினேஷனுக்கு மாற்றவும். எல்இடியை சரிபார்க்கவும். அது ஒளிர்கிறது. இப்போது ஸ்விட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு மாற்றவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக ஸ்விட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். இப்போது எல்இடி மின்னவில்லை. அதாவது 11 காம்பினேஷனுக்கு அவுட்புட்டை 0 மாறுகிறது. அடுத்த சோதனையில் நார் கேட் IC7402 பயன்படுத்தி XORின் கட்டுமானம் மற்றும் சோதனை மற்றும் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பை நாம் பார்ப்போம். நடைமுறைக்கு செல்வதற்கு முன் லாஜிக் சர்க்யூட்டை நாம் பார்ப்போம். இன்புட் A மற்றும் Bவை நார் கேட்டுடன் இணைக்கவும். இன்புட் A மற்றும் Bவை நேரடியாக நார் கேட்கள் 2 மற்றும் 3உடன் இணைக்கவும். நார் கேட் 1இன் அவுட்புட்டை எடுத்து நார் கேட் 2 மற்றும் 3உடன் இணைக்கவும். நார் கேட் 2 மற்றும் 3இன் அவுட்புட்டை எடுத்து நார் கேட் 4உடன் இணைக்கவும். நார் கேட் 4இன் அவுட்புட்டை எடுத்து நார் கேட் 5உடன் இணைக்கவும். நார் கேட் 5இன் அவுட்புட் ஒரு XOR கேட்டாக செயல்படும். இந்த லாஜிக்கல் சர்க்யூட் மல்டிபிள் நார் கேட்ஸ் அவுட்புட்களை இணைப்பதன் மூலம் ஒரு XOR லாஜிக் கேட்டை உருவாக்குகிறது. 2 இன்புட்களும் வெவ்வேறாக இருக்கும்போது பிரத்யேகமான OR நிபந்தனை உண்மை என்பதை குறிக்கும் அவுட்புட் உண்மையாக இருக்கும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். அவை நல்ல வேலை நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியை பிரெட் போர்டில் உறுதியாக ஏற்றவும். குறிப்புக்கு சர்க்யூட் வரைபடத்தை பயன்படுத்தவும். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்னர் பின்கள் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். அடுத்து டாகல் ஸ்விட்ச்களை பவருடன் இணைத்து ஸ்விட்ச்கள் S1ஐ 2வது மற்றும் 5வது பின்களுடன் S2ஐ 3வது மற்றும் 9வது பின்களுடனும் ஒன்றோடு ஒன்று இணைக்கவும். 1வது பின்னை 6வது மற்றும் 8வது பின்களுடனும் நான்காவது பின்னை 11வது பின்னுடனும் 10வது பின்னை 12வது பின்னுடனும் 2வது ஐசியின் 13வது பின்னை 2வது மற்றும் 3வது பின்களுடனும் இணைக்கவும். இறுதியாக பெறப்பட்ட அவுட்புட் 2வது 7402 ஐசியின் 1வது பின்னிலிருந்து எடுக்கப்பட்டது. ஐசியின் அவுட்புட்டை ரெசிஸ்டருடன் இணைக்கவும். அதேபோல் எல்இடியும் இணைக்கவும். எல்லாவற்றையும் சரிபார்த்து ஃபைவ் வோல்ட் டிசி சப்ளை ஸ்விட்சை ஆன் செய்யவும். டெஸ்டை தொடங்க
S1 மற்றும் S2 ஸ்விட்ச்களை ஆபரேட் செய்யவும். டாகல் ஸ்விட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு எல்இடியை சரிபார்க்கவும், அது ஒளிரவில்லை. இப்போது ஸ்விட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். இன்புட்களில் ஏதேனும் ஒன்று ஒன்றாக இருந்தால் XOR அதிக அவுட்புட்டை உருவாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது ஸ்விட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக ஸ்விட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு மாற்றவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக NOR கேட் ஐசி 7402ஐ பயன்படுத்தி XOR கேட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை மற்றும் அதன் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பை நாம் பார்ப்போம். லாஜிக்கல் சர்க்யூட்டை நாம் பார்ப்போம். இன்புட் A மற்றும் B ஐ NOR கேட்டுடன் 1 இணைக்கவும். இன்புட் A மற்றும் B ஐ NOR கேட்டின் 2 மற்றும் 3 இணைக்கவும். NOR கேட் 1இன் அவுட்புட்டை எடுத்து NOR கேட் 2 மற்றும் 3 நேரடியாக இணைக்கவும். NOR கேட் 2 மற்றும் 3இன் அவுட்புட்டை எடுத்து NOR கேட் 4 இணைக்கவும். NOR கேட் 4இன் அவுட்புட் ஒரு XNOR லாஜிக்கை தருகிறது. இந்த லாஜிக்கல் சர்க்யூட் மல்டிபிள் NOR கேட்டின் அவுட்புட்களை இணைப்பதன் மூலம் ஒரு XNOR லாஜிக் கேட்டை உருவாக்குகிறது. 2 இன்புட்களும் வெவ்வேறாக இருக்கும்போது பிரத்யேகமான NOR நிபந்தனை உண்மை என்பதை குறிக்கும் அவுட்புட் சரியாக இருக்கும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரித்து அவை நன்கு செயல்படும் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்திக்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். தயாரானதும் 14-பின் ஐசியை பிரெட் போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். இணைக்கும் கம்பிகளை பிரெட் போர்டில் பவர் சப்ளையிலிருந்து பிரெட் போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். டாகல் ஸ்விட்ச்களின் 2 டெர்மினல்களும் பவர் செல்லும்போது சோர்ஸுடன் கிரவுண்டுடனும் செல்லும்போது இணைக்கவும். மற்றும் ஸ்விட்ச்கள் S1ஐ 2வது பின்னுடனும் S2ஐ 3வது பின்னுடனும் ஒன்றோடு ஒன்று இணைக்கவும். 2வது பின்னை 5வது பின்னுடனும் 3வது பின்னை 9வது பின்னுடனும் 1வது பின்னை 6வது மற்றும் 8வது பின்களுடனும் 4வது பின்னை 11வது பின்னுடனும் 10வது பின்னை 12வது பின்னுடனும் முறையே இணைக்க வேண்டும். இறுதியாக பெறப்பட்ட அவுட்புட் பின் எண் 13இலிருந்து பெறப்பட்டது. ரெசிஸ்டருடன் எல்இடியுடன் ஐசியின் அவுட்புட்டை இணைக்க மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை ஸ்விட்சை ஆன் செய்யவும். S1 மற்றும் S2 ஸ்விட்ச்களை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் ஸ்விட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனுக்கு குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். இப்போது ஸ்விட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். இப்போது அவுட்புட் 0ஆக மாறுகிறது, அதாவது எல்இடி ஒளிரவில்லை. இப்போது ஸ்விட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் செட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக ஸ்விட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும்.
இப்போது அவுட்புட் 1ஆக மாறுகிறது, அதாவது LED ஒளிர்கிறது. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது NAND கேட்டை பயன்படுத்தி NOR, XOR மற்றும் XNOR கேட்டுகள் உருவாக்குவது எப்படி மற்றும் NOR கேட்டை பயன்படுத்தி NOR, XOR மற்றும் XNOR கேட்டுகள் உணர்த்தி அவற்றின் ட்ரூத் டேபிள்கள் மூலம் சரிபார்க்கவும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.